அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய அற்புதமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா, கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக இருக்கார். நடைமுறையில் யதார்த்தவாதிகள், உழைப்பாளிகள், நுட்பமாக திட்டமிடுபவர்கள், இவர்கள் பரிபூரணத்தை விரும்புபவர்கள், விசுவாசமானவர்கள் மற்றும் கூர்மையான புத்திசாலி. நேர்மை மற்றும் பொறுமை இவர்களின் முக்கிய ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையுமே மிக துல்லியமாக பிழையின்றி செய்ய நினைக்கக்கூடியவர்கள், நுணுக்கமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள், உணர்ச்சி வசப்படுவதை விட சூழ்நிலையை உணர்ந்து நடைமுறைக்கு சாத்தியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். அறிவு கூர்மை அப்படின்னு பார்த்தா, புதன் பகவான அதிபதியாக கொண்டதால அறிவுத்திறன், பேச்சுத்திறன் மற்றும் பகுதிறன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பானவர்கள், பெரும்பாலுமே அமைதியான சுபாவம் கொண்டவர்கள், தேவைப்படும் இடங்களில் மட்டுமே பேசக்கூடியவர்கள், நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் மிகவும் நம்பிக்கையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள், எதிலுமே அவசரப்படாமல் ஆழமாக சிந்தித்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் எதையும் விமர்சிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் சில நேரங்களில் அதிக கவலைப்படுபவர்களாகவும் இருக்கலாம். இருப்பினுமே தங்களுடைய அறிவாற்றல் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் மிகவும் தைரியமானவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் நம்பகத்தன்மையானவர்களாக இருப்பாங்க. இருப்பினும் மக்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதற்கு, சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு வழங்குவதற்கு உங்களுடைய போக்கு கன்னிராசிக்காரர்களை உணர வைக்கும். மேலும் ஒரு உறவை போன்ற உணர்வு உங்களுக்கு தலைபட்சமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசியை பொறுத்தவரை இவர்கள் மிகப்பெரிய நன்மகத்தன்மையானவர்களாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. பொருளாதார வசதி நல்லபடியாக காணப்படுகிறது. கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிக்கொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணுக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் உங்களுடைய எண்ணப்படி நடந்து கொள்வாங்க. தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சகோதரர்கள் நீங்கள் உதவி கேட்கும் பொழுது செய்ய தொடங்குவாங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை எதுவும் இருக்காது. பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்தில் பணி சுமை குறையும். சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல அதிசயமான வாய்ப்புகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உயர்வான பலன்களும் கிடைக்கலாம். சில இடங்களில் போட்டி இருக்கும், சில இடங்கள் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் உங்களுக்கு குதூகலம் உண்டாகலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வழி ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை நல்ல முறையில் இருக்கும். தொழிலில் நீங்கள் அதிக முயற்சியில் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பெரியோர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிப்பதில் அக்கறை காட்ட வேணும். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. வியாபாரத்தை அதிகரிக்கும் முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதாகும். ராகு 6ல் இருப்பதால் தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் விலகி நிம்மதி உண்டாகலாம். வியாபாரத்தில் பண பிரச்சனைகளை நீங்கள் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுத வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டும். பண விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில், தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். சாதகமான பல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருள் கட்டாயம் கிடைச்சிருக்கு. முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு வெற்றிகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பணிபுரியும் இடத்துல முன்னேற்றம் ஏற்படலாம். உங்களுடைய நிதி சார்ந்த கண்ணோட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பல வாய்ப்புகள் தரும். இக்காலம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறி சென்றால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திகழக்கூடிய வகையில் இருக்குது. காதல் உறவில் பரஸ்பர அன்பு வலுப்பெறலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லத்தில் தேடி வரும். நிதி சார்ந்த விஷயத்தில் உணர்வுபூர்வமாக கடினமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சமநிலையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. உங்களுடைய சமநிலை பேணி நீங்கள் முன்னேறி சென்றால், உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினால் நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்தை உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 21, 22, 24. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நல்ல வாய்ப்புகள் பெறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலையும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல அதிசயங்களை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சி உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது. லட்சுமி நரசிம்மரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் விலகும், உடல்நிலை சீராகும், வேகமாக செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியாக நீங்கள் இருப்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம். சனிக்கிழமை நிதானமாக செயல்படுவது நல்லது. குரு பகவானால் நினைத்ததை சாதிப்பீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும், வழக்கு சாதகமாகும். வியாபாரம் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் புதன் பகவானால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த வேலை நடக்கும், உடல்நிலை சீராகும். கேட்ட பணம் வரும், கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கு. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.